அப்பனும், மூமுவும் வர வர பயங்கர சேட்டை பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. ஸோ, நாங்க எப்பயுமே கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய விட்டுருவோங்க. அங்க இங்கன்னு கொஞ்ச நேரம் சுத்திட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துருவானுங்க. ஸோ, நான் வந்து இன்னைக்கு அப்படிதான் ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா எல்லாரையும் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, விளையாடட்டும்னு ஃப்ரீயா விட்டுட்டேன். மத்தியானம் ஒரு 1 மணி, 2 மணி வாக்குல நல்லா வெயில் வரும்போது அவனுங்களே சூடு தாங்காம வீட்டுக்குள்ள வந்துருவானுங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டானுங்க, பக்கத்து வீட்டுக்குள்ள போய் பூந்துட்டான். அவங்க அப்புறம் கூப்பிட்டு, "இந்தாங்க உங்க பூனை வந்து வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வாங்க வந்து புடிச்சிட்டு போங்க" அப்படின்னதும் போய் கூட்டிட்டு வந்துட்டேன் திரும்பவும் அப்ரூவ. ஸோ உங்க வீட்டு பக்கத்துலயும் நெய்பர்ஸ் லவபிளா இருப்பாங்களா? இல்ல கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாங்களாங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் நம்பி அப்புனுவையும், மூமுவையும் வெளிய விடலாங்க. யார் வீட்டுக்கு போனாலும் எங்கள கூப்பிட்டு வந்துட்டு, "இந்த மாரி பூனை வந்துருச்சு. புடிச்சிட்டு போயிருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. சில பேர்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டே போயிருவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க பெங்களூர்ல இருக்கும்போது ரொம்ப பயந்து பயந்து பூனைங்கள வச்சிருப்போம். பிகாஸ் வெளிய போனாங்கன்னா புடிச்சிட்டு வேற யாராவது கொண்டு போயிருவாங்க. இதுக்காகவே வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்போம். ஆனா இப்போ இங்க வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு பயங்கர ஃப்ரீடம் ஆயி போச்சுங்க.